டிவிகே அப்படின்ற ஒரு கட்சியை ஒரு புதுமையான கட்சி, ஒரு மாற்றத்திற்கான கட்சி அப்படின்னு அந்த கட்சி தலைவர் முதல் நாள்லேருந்து சொல்லிட்டே வந்தார். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இளம் தொண்டர்கள் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, எங்கள் தளபதி தான் மிகப்பெரிய மாற்றமாக வருவார், அவருக்காக நாங்கள் உயிரே கொடுப்போம், களத்தில் இறங்கி வேலை செய்வோம், 2026 எங்கள் அண்ணன் முதலமைச்சராகும் அப்படின்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க. இது எல்லாமே புதிதாக கட்சி தொடங்கக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய வரவேற்பு தான். ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட வரவேற்பு இருந்தது. ஒரு கட்சியை துவங்கும் போது அந்த கட்சி தொண்டர்கள், கட்சி ரசிகர்கள் எவ்வளவு தூரம் வரவேற்பு கொடுக்குறாங்கன்றது ரெண்டாவது. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் இந்த அளவுக்கு ஆரவாரம், உற்சாகம், வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ இது மாற்றத்தை நோக்கி பயணம் பண்ணுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். திரு விஜய் அவர்கள் அதிகப்படியாக 18 இடங்களுக்கு தான் பிரச்சாரமே போக முடிஞ்சது. அதுவும் 10 நாட்கள் தான் போனார். அதுக்கு மேலே அவரால் போக முடியல. காரணம் என்னன்னா, அவருக்கு எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நெருக்கடிகள் இருந்தது அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்தோம். இன்னைக்கு இருந்து ஆண்டு முடித்த கட்சி எல்லாருமே எவ்வளவு தொந்தரவுகள் கொடுத்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இதில் குறிப்பாக தாவேகா தொண்டர்கள் எல்லாருமே டிவிக்கு தொண்டர்கள்னு சொல்லாமல் ஒரு அடமொழி வச்சு அவங்க எல்லாரையுமே அவமானப்படுத்துகிற வேலையை, அசிங்கப்படுத்துகிற வேலையை, காயப்படுத்துகிற வேலையை, போலியான ஊடகங்கள், போலியான மனிதர்கள், அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு போர்வைக்குள்ள இருக்கக்கூடிய திமுகவின் கொத்தடிமைகள், அதிமுகவின் கொத்தடிமைகள், இவங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பயன்படுத்திய வார்த்தை வெளிப்படையாக சொல்லணும்னா, டிவிக்கு தொண்டர்கள் எல்லாருமே தற்குறிகள், விஜயின் கூட்டமே ஒரு தற்குறி கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் குறிப்பாக இதை அதிகப்படியாக பயன்படுத்தினது யாருன்னு பார்த்தா இளம் புரட்சியாளன், இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றமாக வந்து நாளைக்கு ஆட்சி அமைக்க போகிற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள், இது தற்கூரி கூட்டம், கொள்கை கூட்டம் இல்லை, லட்சிய கூட்டம் இல்லை அப்படின்னு சொன்னார். திமுகவை எதிர்த்து தான் நான் கட்சி தொடங்கினேன், அந்த கட்சியை அழிக்க போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விஜயோட கட்சியை அழிக்கணும், விஜய் அழிக்கணும், ஒழிக்கணும்னு சொல்லிட்டு உளறிட்டு இருக்காரு. அதை அவர் மாற்றி மாற்றி பேசுறது அவருக்கு கை வந்த கலை, அவரோட பழக்கமும் கூட. அவருக்கு ஹாபி அப்படின்னாலே மாற்றி மாற்றி பேசுறது தான். அதைத்தான் அவரும் சாட்டை துரைமுருகன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் தற்குறின்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அந்த தற்குறி கூட்டம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த களத்தில். இதில் திமுக அதிமுகவோட அந்த பூத் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட நான் வாக்கு செலுத்திட்டு ரிட்டர்ன் வரும்போது நான் பேசுகிற வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அவங்க கிட்ட கேட்குறோம் எப்படி போயிட்டு இருக்கு என்னன்னு. எல்லாருமே வெளிப்படையாக சொல்கிறாங்க, இல்லைங்க எந்த பக்கம் பார்த்தாலும் விசில் சத்தமாக இருக்குது, ஆனால் இந்த விசில் யாரோட காதை கிழிக்க போகுதுன்னு தெரியல, திமுகவே அதிமுகவேன்னு திமுக அதிமுக ஏஜென்ட்ஸே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வாக்கு அதிகமாக விழுந்திருக்கு, யாரை கேட்டாலும் விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் சொல்லிட்டு இரவு முடிஞ்சு அடுத்த நாள் மீண்டும் ஒரு முறை நான் நேற்று காலையில் பல பேரை சந்தித்து பேசினேன். அப்போ அவங்க சொன்ன விஷயம் தான் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாகவும் நெகிழ்ச்சியமாக இருந்தது. உண்மையிலே நாங்கள் எல்லாரும் என்ன நினச்சோன்னா, இந்த விஜயோட கூட்டத்துக்கு அரசியல் தெரியாது, இவங்க எல்லாருமே உண்மையிலே ஒரு தற்குறி கூட்டம் தான், சும்மா விஜயை பார்க்கறதுக்காக ஓடி வராங்க, கூட்டமாக வராங்கன்னு நினச்சோம். ஆனால் 20-22 வயசு தாங்க அதிகபட்சம் அந்த பசங்களுக்கு. ஆனால் காலையில் 6 மணிக்கு அந்த பூத்துக்கு வந்தாங்க, நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த பூத்துக்குள்ளேயே இருந்தாங்க. டீ சாப்பிட வெளியில் போங்க, ஜூஸ் குடிக்க வெளியில் போங்க, நீங்கள் போயிட்டு வாங்க தம்பி நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னாலும் கூட அந்த பேப்பரை கையில் வச்சுட்டு, பெண்ணை கையில் வச்சுட்டு அந்த இடத்துல தான் அவங்க நகர்ந்து கூட போகலை. பல பேர் சாப்பிட கூட செய்யலைங்க. இல்லைங்க எங்களுக்கு இது முதல் தேர்தல், நாங்களும் நிறைய விஷயத்தை கற்றுக்குறோம், அப்போ தான் எங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும், அப்போ தான் நாங்கள் எம்பி எலெக்ஷன்லேயும் நல்லபடியாக வேலை பார்க்க முடியும், அடுத்த தேர்தலில் நல்லபடியாக வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பல மணி நேரமாக அவங்க ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலுமே அவங்களுடைய ஏஜென்ட்ஸ்லுமே அவ்வளவு சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. இது எங்களுடைய வாக்குச்சாவடி மட்டும் இல்லைங்க, எல்லா வாக்குச்சாவடியிலையும் கிடைச்ச தகவல் இதுதான். நாங்கள் எல்லாருமே அந்த பசங்கள்கிட்ட கேட்டோம், எப்படி தம்பி இவ்வளவு அரசியல் அனுபவம் கொண்ட எங்களுக்கே ஒரு சில இடங்களை தடுமாறிடும், நீங்கள் எப்படி இவ்வளவு தைரியமாக இவ்வளவு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே நீங்கள் உட்காந்து எல்லா வேலைகளும் பண்ணுறீங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அவங்க சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான், இல்லைங்க இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையும் சந்தித்து எங்கள் அண்ணன் ஒரு கோரிக்கை வச்சாரு, தயவு செய்து நான் என்னதான் முன்னாடி நின்று அரசியல் பண்ணாலும் அன்னைக்கு நாளில் மிகப்பெரிய வீரர்களாக இருக்கக்கூடியது நீங்கள் தான் போர்க்களத்தில் நிற்க போறீங்க, எனக்காக ஒன்று பண்ணுங்க, நம்மளுடைய வாக்குகள் எல்லாம் பத்திரமா விழுகணும், நேர்மையான முறையில் விழுகணும், கள்ள ஓட்டுகள் விழுகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க, திமுக அதிமுக இதில் மிகப்பெரிய சவாலாக உங்களுக்கு இருப்பாங்கன்னு சொன்னாங்க. எங்கள் அண்ணன் எங்களை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காரு, அதுக்காக தான் நாங்கள் களத்தில் இவ்வளோ தூரம் துரிதமாக வேலை பார்க்குறோன்னு சொன்னாங்க. உண்மையிலே எங்களுக்கே மனசை கொஞ்சம் உறுத்த ஆரம்பிச்சிருச்சு, நம்ம ரொம்ப கம்மியாக எடை போட்டுட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதைத்தான் ஊடகத்தில் உட்காந்து பேசக்கூடிய ஒரு சில நேர்மையான பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க, யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, டிவிகே கட்சியையும் சரி அண்ணன் விஜயையும் சரி அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க, அவங்க பண்ணுறது மிகப்பெரிய பூமாக இருக்குது, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வாக்குச்சாவடிக்கு வர வச்சதுக்கு விஜயும் ஒரு மிகப்பெரிய காரணம். அவர் சொன்னதுனால தாங்க காலையில் 6 மணி 7 மணிக்கு எல்லாருமே வாக்கு செலுத்த வந்தாங்க. அந்த பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாருமே வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் போட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் ஒரு இடத்துல கூட நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுங்க, நீங்கள் இதை பண்ணுங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவங்க யாரையுமே பிரெயின் வாஷ் பண்ணலை. ஆனால் அந்த நபர்களை பார்த்து போகக்கூடிய மக்கள் எல்லாருமே புன்னகைச்சிருக்காங்க, சிரிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நாங்கள் விஜய்க்கு தான் தம்பி வந்திருக்கோம் அப்படின்னு அவங்கள பார்த்து சிரிச்சிருக்காங்க, பல ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது களத்தில் இருந்த அத்தனை வாக்குச்சாவடி முகவர்களுமே சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன ஒரு விஷயம் தெளிவாக புரியுதுன்னா, யாரையெல்லாம் நீங்கள் தற்கூரி நீ இதுவரைக்கும் சொன்னீங்களோ அந்த தற்கூரி கூட்டம் தான் இவ்வளவு பெரிய தேர்தல் நடந்து முடிகிறதுக்கு, நேர்மையான முறையில் நடந்து முடிகிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்காங்க.
இன்னைக்கு நீங்க அவங்களை தற்கொலைன்னு சொல்றீங்க. அப்ப இதுக்கு முன்னாடி அவங்க யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? அந்த ஓட்டை வாங்கும்போது அவங்க உங்களுக்கு அறிவாளியா தெரிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு விஜய் கட்சி பக்கம் போனதுனால நீங்க அவங்களை தற்கொலைன்னு சொல்றீங்க அப்படின்னா, இவ்வளவு நாளா இவங்களை தற்கொலையா வச்சிருந்த நீங்க யாரு? இந்த கேள்வி நம்ம கேட்கல, பொதுமக்கள் எல்லாருமே கேட்குறாங்க. இதுலையும் குறிப்பா ரொம்ப கேவலமான பல வேலைகளை இந்த ஊடகம் அப்படின்ற பெயர்ல போலியா பல கட்சி நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, பல கட்சியில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் போல அவங்க செயல்படுவாங்க, கொள்கை பரப்பு செயலாளர் போல. அதுலேயும் ரொம்ப நேர்மையான ஒரு மனிதன் இருக்காரு, நெல்சன் ஒருத்தர் இருக்காரு. அவரெல்லாம் நியூஸ் 7ல இருந்தாரு. அப்போல்லாம் நம்ம அவர் மேலே அதிகப்படியான மரியாதை வச்சிருந்தோம். இன்னைக்கு நியூஸ் தமிழில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. உண்மையிலேயே உள்ளபடி கருத்துக்களை நேர்மையாக பதிவு செய்யக்கூடிய, எப்படி நேர்மையாக பதிவு செய்யக்கூடிய, திமுகவுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாமல், திமுகவுக்கு ஜால்ரா தட்டாமல், திமுகவுக்கு சொம்படிக்காமல் நேர்மையான ஜேர்னலிசம் பண்ணக்கூடிய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த தலைவனவர். அந்த நெல்சன் எவ்வளவு பேரை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அசிங்கப்படுத்தணும், தாவே கலந்து வர்றாங்கன்னா அசிங்கப்படுத்தணும், அவங்களை அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு அவர் பண்ணுவார். ஒரு தலைப்பு வச்சிருக்காங்க, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்கு, வாக்குகள் அதிகமாக பதிவாயிருக்கு. இது என்னன்னு தலைப்பை வச்சுட்டு வாக்குகள் ஏன் அதிகரிச்சிருக்குன்றதை பற்றி பேசாமல் முழுக்க விஜயை மட்டம் தட்டி பேசிக்கிட்டு விஜய்க்கு டெபாசிட் கூட கிடைக்காது அப்படின்னு பேசுகிறாங்க. உங்களுடைய உள்நோக்கம் என்ன? இங்கே இருக்கக்கூடிய வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த மாதிரி யாரெல்லாம் ஜேர்னலிசம் அப்படின்ற பெயரில் சில பல வேலைகள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த வேலைகள் எல்லாத்தையுமே பொதுமக்கள் எல்லாருமே கவனிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் வேற. தமிழ்நாடு அரசியல் விஜய்க்கு முன்பு விஜய்க்கு பின்பு பிரிஞ்சிருச்சு. அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் யாரெல்லாம் இவரை வசைப்படுறாங்க, யாரெல்லாம் திட்டமிட்டு அஜெண்டா வச்சு வேலை பார்க்குறாங்க அப்படின்றத பொதுமக்கள் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி கவனிக்கும் போது தான் உங்களை நம்ம சோஷியல் மீடியாவில் போய் பார்க்கும்போது நெல்சன் போடும்போது அவ்வளவு அழகழகான பெயர்களில் உங்களை பெயர் வச்சு கூப்பிடுறாங்க, உங்களுடைய நேர்மையை பற்றி அவ்வளோ அழகாக விவாதிக்கிறாங்க. இது எல்லாமே உங்கள் கவனத்துக்கு வருதா வரலையான்னு தெரியல. இதையும் தாண்டி பல பேர் அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர், கவிஞர், ஓவியர் அப்படின்னு போட்டுக்கிறது. ஆனால் பண்ணுறது ஃபுல்லாக பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே ரொம்ப கேவலத்தின் உச்சம். திமுகவுக்கு சொம்படிக்கிறது, அதிமுகவுக்கு சொம்படிக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், எந்த கட்சியை யார் வேணாலும் ஆதரிக்கலாம், அவரவர் உரிமை. ஆனால் அப்போ நீங்கள் அந்த லேபிளே வந்துடலாம்ல, திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர், அதிமுகவின் பேச்சாளர் அப்படி போட்டு நீங்கள் வரலாம்ங்க. எதுக்குங்க பத்திரிகையாளர்னு வரீங்க? அக்னீஸ்வரன் ஒருத்தர் இருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் அவர் பத்திரிகையாளர்னு போட்டு தான் டிபேட்ல உட்காராரு. ஆனால் முழுக்க இபிஎஸ் ரைட் ஹேண்ட் போல பேசுவார். நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாருமே வாங்க, இபிஎஸ் வாழ்த்தி பேசுங்க, ஸ்டாலினை புகழ்ந்து பேசுங்க. ஆனால் தயவு செஞ்சு அவங்களுடைய ஆதரவாளராக நீங்க உட்காந்து பேசுங்க. இந்த பத்திரிகையாளர், நேர்மையான அரசியல் விமர்சகர், அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அந்த வகையில் பலரை நம்ம பாராட்ட முடியும், ஆனால் விரல் விட்டு எண்ணலாம், அவ்வளவுதான் அவங்க இருக்காங்க. அந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே இன்னைக்கு விஜயை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க எதுக்குங்க விஜயை தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அரசியலுக்குள்ள வரும்போது அவரோட தத்துவத்தை, அவரோட அரசியல் அனுபவங்களை அதெல்லாம் நீங்க விமர்சனம் பண்ணுங்க. ஆனா எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வைக்கிறீங்கன்றது இருக்குல்ல, பொதுமக்கள் ஒரு சிலர் இன்னமும் டிவியில் நடக்கிறது உண்மைன்னு நம்புறாங்க. அப்ப அப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்க உண்மையா இருக்கீங்களா? பல பேர் உங்களோட முகத்திரை கிழிச்சு தொங்க விட்டுறாங்க, அது வேற விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில தப்பிக்க முடியாது. ஆனா திட்டமிட்டு இது மாதிரி வேலையை பண்றதுனால நீங்க யாருக்கு உண்மையா இருக்கீங்க? உங்களுக்கு நல்ல கவனிப்பு இருக்கலாம், நல்ல செழிப்பு இருக்கலாம், ஆனால் அடுத்த தலைமுறை உங்களுடைய வீட்டுக்கும் சேர்த்து தானே எல்லாரும் அரசியல் பண்ணுறாங்க. இப்போ நாளைக்கு எனக்கு அடுத்த தலைமுறை வரும், உங்களுக்கு ஒரு அடுத்த தலைமுறை வரும், அந்த தலைமுறைக்கு சேர்த்து தானே எங்கள் விஜய் அரசியல் பேசுறாரு. என்னை ஆதரிப்பவர்களுக்கு மட்டும்தான் என் அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்காரா? நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஊடகத்தில் நடக்கக்கூடிய கொடூரமான விஷயங்கள் இருக்குல்ல, ஊடக அறம்னு ஒன்று இருக்குது, அது எல்லாத்துக்கும் நீங்கள் நேர்மையான முறையில் செயல்படலை அப்படின்னா இந்தியா முழுவதும் இது போல ஒரு சார்பு நிலை எடுத்துட்டு இருந்தாங்க ஊடகம் ஒரு காலத்தில். ஆனால் இன்னைக்கு தான் ஒரு நேர்மையான ஊடகம் ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கு. அது போல தமிழ்நாட்டிலேயும் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டு சேட்டை பண்ணக்கூடிய எல்லா ஊடகம் இருக்குல்ல, பொய்யை மட்டுமே பேசுறது, ஆபாசத்தை மட்டுமே பேசுறது, உண்மைன்ற பெயரில் மக்களை ஏமாற்றி முட்டாளைக்கு நம்ப வச்சிடலாம், அதெல்லாம் ஒரு காலம் ராஜா. இனிமேல் அதெல்லாம் நடக்காது. மக்கள் எல்லாத்துக்குமே உண்மை தெரியுது. இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல்வாதி என்ன பேசினாரு, இன்னைக்கு என்ன பேசினாரு, நேற்று யார் ஆதரிச்சாரு, இன்னைக்கு யார் ஆதரிக்கிறாரு, நேற்று யாரை எதிர்த்தாரு, இன்னைக்கு யாரை எதிர்த்தாரு, ஒரு ஊடகம் யாருக்காக பேசுது, எப்படி பொய் பேசுது, எப்படி திணிக்குதுன்ற வரைக்கும் எல்லாருமே தெரியும். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாருமே கருத்து கணிப்பு வெளியிட்டீங்க, அந்த கருத்து கணிப்பு உண்மையா? போற இடமெல்லாம் நான் கேள்வி கேட்கிறேன். மக்களின் முதல்வர் யாருன்னு கேட்டா விஜய்க்கு 50%, ஆனா விஜய் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாராம். எப்படி முட்டாள்தனமான ஒரு லாஜிக் இது? நீங்க எல்லாருமே என்ன பண்றீங்க, திட்டமிட்டு மறைக்கிறீங்க. உண்மையை எடுத்து பேசுங்க. விஜய்க்கு 2%, 2% உண்மையை சொல்லுங்க, ஏத்துப்போம். ஆனா உண்மையிலேயே வரக்கூடிய மக்கள் ஆதரவு எல்லாத்தையும் மறைக்கணும், ஊடகத்தில் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களே, இது கேவலத்தின் உச்சம். நீங்க எல்லாம் ஜனநாயகத்தை பத்தி எதுவும் பேசாதீங்க. ஒருத்தரை கேள்வி கேட்டா உடனே கொந்தளிச்சிருது. பத்திரிகையாளர் நீ எப்படி அப்படி பேசலாம், மீடியாவை எப்படி பேசலாம். நீங்க நேர்மையா நடந்துக்கிட்டா உங்க மேல மதிப்பு வரும், மரியாதை வரும். நேர்மையா நடந்துக்கல உட்காந்து ஜிங்சக்னு போட்டீங்கன்னா உங்களை அப்படிதான் மக்கள் எல்லாமே நடத்துவாங்க. நீங்க அப்படியெல்லாம் முன்னாடி காலம் போல எதையோ கருத்தை சொல்லிட்டு தப்பிச்சு ஓட முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் எல்லாமே மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்க.
1000 முறை சொல்லுவேன், மக்கள் எல்லாருமே விழிப்படைய ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க அப்படியெல்லாம் ஏமாத்திட்டு போக முடியாது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டுச்சு. நீங்க காசு கொடுங்க, பொருட்கள் கொடுங்க, பரிசு கொடுங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்க விசில் தான் குத்துவோம் அப்படின்னு மக்கள் சொன்னாங்கல்ல. இதுவரைக்கும் இப்படி ஒரு அடியை பார்த்துருக்கீங்களா? இதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிங்கல்ல, உங்க கட்சி முதலாளிகளுக்கு, உங்க ஊடக முதலாளிகள் எல்லாத்துக்கும் நீங்க உழைச்சிங்கல்ல, அந்த உழைப்பு எல்லாத்துக்கும் டம்னு ஒரு அடியை போட்டாங்க பார்த்தீங்களா? இதுதான் புரட்சின்றது. மக்கள் எல்லாரும் நினைச்சாங்கன்னா ஒரு செகண்ட்ல தூக்கி போட்டு போயிடுவாங்க. நம்ம பெயரை சொல்லியே சொல்ல முடியும். பல சேனல்கள் இன்னைக்கு காணாம போயிட்டு இருக்கு, கரைஞ்சு போயிட்டு இருக்கு, அழிஞ்சு போயிட்டு இருக்கு. இந்த சேனலா இந்த கட்சிக்காரங்குது, அந்த சேனலா இந்த கட்சிக்காரங்குது அப்படின்ற பெயர் இருக்கு. தயவு செய்து ஊடகமுமே ஊடக அறத்தோட உண்மையா பேசுங்க. டிவி கேமரா தவறு சொல்றீங்களா, நேர்மையான முறையில் சொல்லுங்க, நாகரிகமான முறையில் சொல்லுங்க. மக்கள் மனசுல வேற ஏதாவது திணிக்கணும், உங்களுடைய கருத்துக்களை திணிக்கணும், உங்க தத்துவத்தை திணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே போற போக்கில் உங்களை புறம் தள்ளிட்டு நீங்க இனிமேல் வேண்டவே வேண்டான்னு புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே காணாம போயிருவீங்க. உங்க வியாபாரமே குப்புறப்படுத்துரும். அதை தயவு செஞ்சு மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்ல ஒரு மிகப்பெரிய புரட்சி உண்டாயிருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு. அதுக்கு விஜய்க்கு ஒரு பாராட்டு தெரிவிங்க. ஆமா, விஜய் சொன்னாரு எல்லாரும் காலையில எந்திரிச்சு வந்து ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு. இது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கு. அவங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுருக்கலாம். ஆனா 85% வாக்கு பதிவா இருக்குல்ல, அதுக்கு ஒரு நன்றி அப்படிலாம் எதுவுமே சொல்றதில்ல. இன்னமும் உட்காந்துக்கிட்டு விஜய் எப்படி இழிவுபடுத்தலாம், விஜய் எப்படி அசிங்கப்படுத்தலாம், விஜய் என்னெல்லாம் சொல்லி நம்ம காயப்படுத்தலாம் அப்படின்ற நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஒண்ணே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த தேர்தலை வச்சும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்கள் எல்லாத்தையும் மக்கள் கவனிச்சு ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் இருந்த அளவுக்கு பொய்யர்களுக்கு, ஏமாற்றுபவர்களுக்கு கொஞ்சம் இடம் இருந்துச்சு தமிழ்நாடு அரசியல. ஆனா இனிமேல் 2026க்கு அப்புறம் யாரெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்களோ, யாரெல்லாம் மக்கள் கிட்ட பொய் சொல்றாங்களோ, யாரெல்லாம் மக்கள் மனசுல தாங்கள் நினைப்பதை திணிக்க நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து வெகு விரைவாக அப்புறப்படுத்தப்படுவார்கள். அதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை.